नमः ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय बुदले श्रीमदे जयपताक स्वामिनिधि नाम्ने नमः आचार्यपदाय निताय कृपपतायने गौरगदामदाय नगरग्रामदारिणे नमः ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय बुदले श्रीमदे भक्ति वेदांत स्वामिनिधि नाम्ने नमस्ते सारस्वते देवी गौरवाणी पुचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवं स्वदें व्याचं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतः सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki jai. ஏய், இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது காண்டம் 2வது புத்தகம் அத்தியாயம் 23 ஸ்லோகம் 32 ब्रह्मणो ब्रह्म वर्चस्वी राजन्यो जगदीपतिः वैश्यपटन् विद्मति स्यात् सूत्र सत्तमदाम् इयात् யார் படிக்கிறீங்க மாதாஜி? நானே படிச்சிடட்டா? நான் படிக்கிட்டேன் மாதாஜி. படிங்க ஹரே மாதாஜி, கிருஷ்ணா. படிங்க படிங்க. மொழிபெயர்ப்பு. ஒருவன் அந்தணனாயிருந்து பிரது மகாராஜாவின் குணநலன்களை காதால் கேட்பானாகில் அவன் அந்தணருக்குரிய தர்மங்களில் தகுதி வாய்ந்தவன் ஆகிறான். அவன் ஒரு சத்திரியனாக இருந்தான் என்றால் இவ்வுலகிற்கே மன்னன் ஆகிறான். அவன் ஒரு வைசியனாக இருந்தால் பிற வைஷ்ணவர்களுக்கும் விலங்குகளுக்கும் தலைவன் ஆகிறான். மேலும் அவன் ஒரு சூத்திரனாக இருக்கும் பட்சத்தில் அவன் உயர்ந்த பக்தன் ஆகிறான். பொருளுரை. ஒருவன் நிலைமை எப்படிப்பட்டதாயினும் அவன் ஒரு பக்தனாக மாற வேண்டும் என்று ஸ்ரீமத் பாகவதம் பரிந்துரைக்கிறது. ஒருவன் பற்றற்றவனாயினும் அகாம அல்லது பற்றுடையோனாகிலும் சகாய அல்லது ஒருவன் விடுதலையினை விரும்பினாலும் மோக்ஷாகாம அவன் பரமபுருஷ பகவானை வணங்கி பக்தி தொண்டு புரியுமாறு அறிவுறுத்தப்படுகிறான். அவ்வாறு செய்வானாகில் அவன் தன் வாழ்க்கையில் எப்பொறுப்பு கிடைத்தாலும் அதில் பிரகாசிப்பான். பக்தி தொண்டு முறையில் குறிப்பாக கேட்பது மற்றும் ஓதுவது மிகவும் ஆற்றல் மிக்கவையாகும். ஏனென்றால் அவை ஒருவனை நிறைவான நிலைக்கு இட்டு செல்லும். இஸ்லோகம் அந்தனர் பற்றியும் சத்திரியர் பற்றியும் வைசியர் மற்றும் சூத்திரர் பற்றியும் குறிப்பிடுகிறது. இதில் வரும் அந்தனர் ஒரு அந்தனர் குடும்பத்தில் பிறந்தவன் என்றும் சத்திரியன் சத்திரிய குடும்பத்தில் பிறந்தவன் என்றும் வைசியன் வைசிய குடும்பத்தில் பிறந்தவன் என்றும் அதுபோல் சூத்திரன் சூத்திரர் குடும்பத்தில் பிறந்தவன் என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒருவன் அந்தனனோ சத்திரியனோ வைசியனோ அல்ல சூத்திரனோ அவன் பகவான் நாமத்தை காதார கேட்பதினாலும் ஓதுவதினாலும் நிறைவினை அடையக்கூடும். அந்தனர் குலத்தில் பிறந்ததினாலேயே அவன் முழு அந்தணனாகி விட முடியாது. அவன் பிரம்மதேவன் என்று அறியப்படும் அந்தனரின் சக்தியை பெற்றவனாய் இருத்தல் வேண்டும். இதுபோல் ராஜகுலத்தில் பிறந்ததினால் அவன் எல்லா தகுதிகளையும் பெற்றவனாகி விட முடியாது. இவன் இப்பூமியினை ஆள்கின்ற ஆற்றலை தன்னிடம் தேர பெற்றிருத்தல் வேண்டும். அதுபோன்று வைசிய குலத்தில் பிறந்ததனாலேயே அவன் முழு வைசியனாகி விட முடியாது. அவன் நந்த மகாராஜா பிருந்தாவனத்தில் 100 கணக்கில் அல்லது 1000 கணக்கில் பசுக்களை வைத்திருந்து பிற வைசியர்களையும் ஆண்டது போல் அவனும் இருத்தல் வேண்டும். நந்த மகாராஜா ஒரு சிறந்த வைசியர். அவர் 9 லட்சம் பசுக்களையும் தன்னிடத்தே கொண்டிருந்தார். ஒருவன் சூத்திரனாக பிறப்பினால் இருந்தாலும் அவன் ஒரு அந்தணனை காட்டிலும் உயர்ந்தவனாக முடியும். எவ்வாறென்றால் அவன் பக்தி தொண்டில் ஈடுபட்டு பகவானிடத்தும் அவரது தீராத விளையாட்டுகளினிடத்தும் மற்றும் அவர் பக்தர்களிடத்தும் உயர்ந்த மரியாதையினை செலுத்துவான் என்றார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ ஒரு பக்தனாக மாற வேண்டும் அப்படின்னு பாகவதம் எல்லோருக்கும் பரிந்துரைக்கிறது. அதாவது எந்த மாதிரி பக்தி அப்படின்னா அகாம சர்வ காமோவா மோக்ஷ காமோதாரதி, அல்லது பற்றுடையவனாக இருந்தாலும் சகாமங்கள், அதாவது கர்ம காண்டம் ஞான காண்டம் பலன் கருதும் செயல்கள் இதுலெல்லாம் அல்லது விடுதலையின் பாதை மோட்சத்தை விரும்பினாலும் அவன் பக்தி பண்ணணும். எதுவா இருந்தாலும் பகவானை நாடிதான் ஆகணும். நீங்க
பலன் கருதும் செயல்ல ஈடுபட்டிருந்தாலும் சரி, ஞானத்தை நோக்கி போனாலும் சரி, அல்லது பக்தியை நோக்கி வந்தாலும் சரி, இல்ல தியான யோகத்துல பரமாத்மாவை நோக்கி தியானத்தில் ஈடுபட்டிருந்தாலும் எல்லாத்துக்குமே பகவானுடைய கருணை இருந்தா மட்டும்தான் முடியும். சோ சிறிதளவேனும் பக்தி இருந்தால்தான் அந்த கர்மமும் ஞானமும் தியானமும் வெற்றி பெறும். சோ அகாம சர்வ காமோவா மோக்ஷ காமா உதாரதீஹி தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். சோ காமமே இருந்தாலும், சகாமங்கள் எல்லாவித காமங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அகாம அப்படின்னா ஆப்போசிட், காமக்கு ஆப்போசிட் அகாம. சோ எதுவா இருந்தாலும் உங்களுக்கு பக்தி சிறிது இருந்தால்தான் அது வெற்றி பெறும். அப்ப வெற்றிங்கிறது அதுல கூட டிபெண்ட்ஸ், பகவானை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. சோ அப்படி செய்தால் அவன் தன் வாழ்க்கையில் எப்பொறுப்பு கிடைத்தாலும் அதில் பிரகாசிப்பான். இப்ப பக்தி தொண்டு முறையில கேட்கறது ஓதுறது, அதாவது ஸ்ரவணம் கீர்த்தனம், இது ரொம்ப ஆற்றல் மிக்கது. ஏன்னா அதுதான் நிறைவான நிலைக்கு ஒருவனை இட்டு செல்லும். அந்தனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர். அப்ப அந்தனர் குடும்பத்துல பிறந்தவன், சத்திரிய குடும்பத்தில் பிறந்தவன், வைஷ்ய குடும்பத்தில் பிறந்தவன், சூத்திர குடும்பத்தில் பிறந்தவன் அப்படின்னு நாம உணர்வுகளை வைத்து பாகுபாடு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒருத்தருக்கு எது சொன்னாலுமே உரைக்காது, அதுல இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கவே முடியாது அவங்கனால. அவங்க எல்லாம் சூத்திரர்கள், ஏன்னா அவங்களுக்கு அறிவு வேலை செய்யாது. ஆனால் ஒருவன் அந்தணனோ சூத்திரனோ வைஷ்யனோ பகவான் நாமத்தை காதார கேட்டாலும் ஓதினாலும் நிறைவினை அடையக்கூடும். சூனாந்த புளிந்த புல்கசா ஆபீர கம்பா யவனா கசாதயக ஏன்யேச்ச பாபா அபாஸ்ரயாஸ்ரயாக சுத்யந்தி தஸ்மை பிரப விஷ்ணவே நமக. சோ மனிதர்களே 4 லட்சம் வெரைட்டிஸ் இருக்காங்க. யாராக இருந்தாலும் பகவானை பற்றி தொடர்ந்து கேட்கும் போது அஹோபதச்ச பச்சோத்தோ கரியான் யக் ஜிக்வாக்ரே வர்த்ததே நாமதுப்யம் தேபுஸ் தபஸ்தே ஜிக்வாகு ஆரியா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். அதுல என்ன சொல்றாங்கன்னா, இவர்கள் எவ்வளவு பேறு பெற்றவர்கள், பகவானின் நாமத்தை இவர்கள் உச்சரிக்கிறார்களே அப்படின்னு தேவர்கள் கூட சூட்சுமமாக நான் ஆச்சரியப்படுவாங்களாம். ஏன்னா தேவர்கள் எப்ப வேணா எங்க வேணா வரலாம். நம்ம வீடுகள் நாம நாமம் சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்க சொல்லுவாங்களாம், ஆஹா இவங்க எவ்வளவு பேறு பெற்றவர்கள், பகவானோட இந்த நாமம் இவங்களுக்கு கிடைச்சிருக்குதே அப்படின்னு அவங்களாம் ஆச்சரியப்படுவாங்களாம். சோ பகவான் நாமம் நம்மெல்லாம் சர்வசாதாரணமா 16 மாலைகள் சொல்றோம்னு தேமேன்னு உட்காந்து மனசுல அலைப்பாயை விட்டுட்டு ஒரு பொறுப்புணர்வு இல்லாம எவ்வளவு பெரிய வைரம் நம்ம கிட்ட கிடைச்சிருக்குங்கிறது ஒரு அருமை தெரியாம, ஏன்னா எல்லாருமே இருக்கும்போது அருமை தெரியாது, அது கிடைக்காத போதுதான் அதனோட அருமை தெரியும். இப்ப நம்ம வீட்டுல நிறைய குவிஞ்சு கிடக்குது செல்வம் அப்படின்னா செல்வத்தோட அருமை அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. அந்த பையன் 16 வயதுல நல்லா செலவு பண்ணி ஆரம்பிச்சு, நாங்கெல்லாம் இந்த காலத்துல பணம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், நீ ஏன்னா இப்படி தண்ணி மாதிரி செலவு பண்றேன்னா, ஏன்னா அவனுக்கு அதனோட மதிப்பு தெரியல. ஆனா நாமெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு அந்த பணத்தோட மதிப்பு தெரியும். இந்த காலத்து பசங்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க. அது போல நம்ம கையில அந்த நாமம் கிடைச்சதுக்காக நாம அதனோட வலிமை தெரியாம இருக்கக்கூடாது. ஏன்னா இது பல பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் விளைவாக பாவங்கள் எல்லாம் பல கழிக்கப்பட்ட பிறகுதான் நம்மளுக்கு இந்த நாமம் கிடைச்சிருக்கு. இந்த நாமம் ரொம்ப பவித்திரமானது, கிடைப்பதற்கு அரியது, சுதுர்லபம். அதனால நம்மளுக்கு கிடைச்சதுங்கிறதுனால நம்ம அசால்ட்டா அதை சொல்லக்கூடாது, அசால்ட்டா நினைச்சிடவும் கூடாது. நாமத்தின் மேல நம்பிக்கை இல்லாம எதையோ நினைச்சுக்கிட்டு கவனம் இல்லாம உச்சரிக்க கூடாது. சோ அந்தனர் குடும்பத்தில் பிறந்த நாளையே ஒருவன் முழு அந்தணனாகி விட முடியாது. அப்போ அப்படி முழு அந்தணராக அவன் உணர்வு உயர்ந்த நிலையில் இல்லை என்றால் அவன் பிரம்ம பந்து, பிராமணனுக்கு ஒரு உறவே, அவன் பிராமணன் கிடையாது. இப்ப டாக்டருக்கெல்லாம் டாக்டர் குழந்தைகளே பிறக்கிறது இல்ல, அவங்க படிச்சு எக்ஸாம் பாஸ் பண்ணி அப்புறம்தான் டாக்டர் ஆகுறாங்க. அது போல ஒரு அந்தணனுக்கு பிறந்ததுனால அந்தணன் கிடையாது, அந்த உணர்வை கொண்டு வந்தா மட்டும்தான் அவன் அந்தணன். அப்ப பிரம்மதேவர் கூட அந்தணரின் சக்தியினை பெற்றவனாயிருத்தல் வேண்டும். அது போல ராஜகுலத்தில் பிறந்ததினால் அவன் எல்லா தகுதிகளும் பெற்றவனாகி விட முடியாது. இந்த பூமியினை ஆள்கின்ற ஆற்றலை தன்னிடத்தே பெற்றிருத்தல் வேண்டும். சோ ஒரு ராஜாவுக்கு கூட ஒரு மூடன் பிறக்கலாம்,
அதனால அவன் ராஜாவாகி விட முடியாது. ராஜாக்கு பிறந்ததுனால ராஜா ஆகிவிட முடியாது. அது போல வைஷ்ய குடும்பத்தில் பிறந்ததுனால வைஷ்ண ஆகி முடியாது. இப்ப நந்த மகாராஜா பிருந்தாவனத்தில் நூற்றுக்கணக்கில் அல்லது ஆயிரக்கணக்கில் பசுக்களை வைத்திருந்து பிற வைஷ்யர்களையும் ஆண்டது போல அவனும் இருத்தல் வேண்டும். 9 லட்சம் பசுக்கள் தன்னிடத்தே அவர் வச்சிருந்தார். இப்ப சூத்திரனாக பிறந்ததினாக இருந்தாலும் அவன் ஒரு அந்தணனை காட்டிலும் உயர்ந்தவனாக ஆக முடியும். ஏன்னா பக்தி தொண்டுல ஈடுபட்டு பகவானிடத்துல தீராத விளையாட்டுக்கள் இடத்திலும் அவர் பக்தர்கள் இடத்திலும் உயர்ந்த மரியாதை செலுத்துவான் என்றால் அந்த நிலையை அடையலாம். இதுக்கு யார் எடுத்துக்காட்டு? நாம் அடிக்கடி பேசுவோமே, நிறைய பேர் இருக்காங்க, யாரும் சொல்ல முடியலையா? பிரகலாத் மகாராஜுங்க. பிரகலாத் எஸ், அசுர குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பிரகலாத் மகாராஜா மிக உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார் பக்தனாகி. வேற குரு மகாராஜன். குரு மகாராஜ் மாதாஜி, துரு மகாராஜா அரச குடும்பத்துல தானே பிறந்தாரு. சரி 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 சரி. நான் சொல்றது தாழ்ந்த குடும்பத்துல. தாழ்ந்த குடும்பம். கனகதாசர், அப்புறம் நான் பகவானுடைய நாமத்தை சொல்லும் நாமாச்சாரியரான ஹரிதாஸ் தாக்கூர். அவர் வந்து முசல்மான் குடும்பத்துல பிறந்தவர், இஸ்லாமிய குடும்பத்துல. மாடு ஆடு கடி எல்லாம் சாப்பிடுற குடும்பத்துல பிறந்து பகவானோட நாமத்துல ருச்சி கண்டு பகவானோட நாமத்தையே தொடர்ந்து ஜபிச்சு அவர் ஹரிதாஸ் தாக்கூரார் நாமாச்சாரியார் என சைத்தன்ய மகாபிரபுவால் புகழப்பட்டார். சோ லோ கிளாஸ்ல பிறந்திருந்தா கூட அவங்க வந்து நல்லா பக்தி செலுத்துறதுனால அவங்க பிராமணர்களை விட மேலான வைஷ்ணவர்கள் நிலைக்கு வந்தாங்க. சோ இது வந்து யார் எங்க பிறக்கிறதுங்கிறது கிடையாது, என்ன தகுதியை வளர்த்துக்கிறாங்கிறத பொறுத்து தான் பிராமண பண்பாடு. சோ பிராமணனுக்கு ஒரு குடும்பத்துல பிறந்தும் பிராமண பண்பாட்டை வளர்த்து கொள்ளவில்லை என்றால் அவன் வந்து கண்டிப்பா பிராமணன் கிடையாது. பிராமண பந்து, பிரம்ம பந்து அப்படின்னு சொல்லப்படுறான். ஸ்லோகம் 33. திரிகிருத்வ இதம் ஆகர்ணிய நரோ நாரி அதவா திருதா அப்ரஜசி சுப்ரஜகதமோ நிர்தனோ தனவத்தமக. மொழிபெயர்ப்பு: ஆணோ பெண்ணோ அதை பற்றி கவலை இல்லை. ஒருவன் மிகுந்த மரியாதையுடன் மகாராஜா பிருத்துவின் சரிதத்தை கேட்டான் ஆகில் அவன் குழந்தை பாக்கியம் இல்லாதவன் என்றால் பல குழந்தைகளை ஈன்றெடுப்பான். அவன் வறியவனாகில் உயர்ந்த செல்வனாக மாறுவான் என்பது திண்ணம். சோ இதெல்லாம் பலஸ்ருதி. பலஸ்ருதி அப்படின்னா இதை கேட்பதினால் என்ன உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆனா பக்தர்களுக்கு வந்து பலன் மேல அதிக ஆர்வம் கிடையாது. அதனால பகவானுக்காக பகவானை பற்றி கேட்பதுல அவங்களை ருசியை வளர்த்துக்கிட்டு இதைய பக்தி தொண்டாக அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. படிங்க மாதாஜி. முடிவே. பொருளுரை: உயர்ந்த குடும்பங்களில் பிறந்த பணத்தின் மீது குறியாயிருக்கும் உலகாயவாதி துர்க்கை சிவபெருமான் மற்றும் பிரம்மதேவன் போன்ற பல தெய்வங்களை வழிபடுவான். இந்த உலகவாதி உலகாயவாதிகள் ஸ்ரீ சைத்யவர்யா பிரஜேப்யாவா என்று அழைக்கப்படுகின்றனர். ஸ்ரீ என்றால் அழகு, ஐஸ்வர்யம் என்றால் செல்வம், பிரஜா என்றால் குழந்தைகள் மற்றும் கீப்சவா என்றால் ஆசை என்றும் பொருளாகும். ஸ்ரீமத் பாகவதம் 2வது காண்டத்தின் குறிப்பிடப்பட்டிருக்கிறபடி பல்வேறு விதமான நன்மைகளை வேண்டி பல்வேறு தேவதைகளை ஒருவன் வழிபடுகிறான். ஆனால் இங்கு ஒருவன் விருது மகாராஜாவின் வாழ்க்கை மற்றும் குணநலங்களை காதால் கேட்பதினால் அவன் மக்கட்டு செல்வம் பெருசெல்வமும் ஏராளமாக பெறுவான் என்று குறிப்பிடப்படுகிறது. பிருது மகாராஜாவின் வாழ்க்கையும் செயல்களையும் ஒருவன் கற்று அறிந்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் ஒருவன் அவன் 3 முறை அவற்றை படிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றது. பௌதீக துன்பத்திற்கு ஆளானவர்கள் பரம்புருஷ பகவானையும் அவரது பக்தர்களை பற்றி கேட்பானானேன் அவர் பிற தேவதைகளிடமும் செல்ல வேண்டிய தேவையில்லை. பல குழந்தைகள் சூழ்ந்திருக்க என்னும் வார்த்தை இங்கே முக்கியமானது. ஒருவனுக்கு பல குழந்தைகள் இருக்கலாம்,
ஆனால் ஒன்று கூட உயர்ந்த தகுதி பெற்றதாய் இருக்கலாம். ஆனால் இங்கே குறிப்பிட்டிருக்கிறபடி ஸ்ரீ பிரஜதா எல்லா குழந்தைகளும் கல்வி, செல்வம், அழகு மற்றும் வலிமை போன்ற எல்லாவற்றையும் முழுமையால் பெற்ற தகுதியுடையவனாக விளங்குவார்கள். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ இந்த பலஸ்ருதி இங்க மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு குழந்தைகள் இல்லையோ பிருது மகாராஜாவோட இந்த புனிதமான கதையை கேட்பதன் மூலமாக அவங்க குழந்தை பெற்றெடுக்கிறார்கள். யார் வறியவர்களாக இருக்கிறார்களோ அவங்க எல்லாம் இந்த பிருது மகாராஜாவோடைய ஸ்டோரியை கேட்கறதன் மூலமா அவங்க செல்வமுடையவர்களாக மாறுவார்கள். அப்ப பரமபுருஷனையும் அவன் பக்தர்களையும் பற்றி கேட்பானாகில் அவன் பிற தேவதைகளிடம் செல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா பகவான் ஓனரா இருக்கும்போது நம்ம எதுக்காக வாட்ச்மேன் எல்லாம் பார்க்கணும், இல்ல ஒரு அங்க இருக்கிற ஒரு பிரான்ச் மேனேஜரை பார்க்கணும்? ஏன்னா நீங்க ஓனரவே பார்க்கறதுக்கு தகுதி இருக்கிறப்போ, ஓனர் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர், நெருங்கின உறவு. அப்படி இருக்கிறப்ப நீங்க நேரா போலாம், யாரையும் கேட்காம ஆபீஸ்ல எம்டி பாக்குறதுக்கு. ஸோ பகவான் கிருஷ்ணரை வழிபடும் போது மற்ற தேவர்களை வழிபட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ ஒருவனுக்கு பல குழந்தைகள் இருக்கலாம், ஆனால் ஒன்று கூட உயர் தகுதி பெற்றதா இருக்கலாம். ஆனால் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறபடி சுப்ரஜாத, அதாவது எல்லா குழந்தைகளும் கல்வி, செல்வம், அழகு, வலிமை போன்ற எல்லாவற்றையும் முழுமையால் பெற்று தகுதியுடையவர்களாக விளங்குவார்கள். சோ இப்ப ஒரு குழந்தைன்னா அது நல்லா எக்ஸல், ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கும். இப்போ மற்ற 3 குழந்தைகள் மந்தமா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா பிருத்து மகாராஜாவோட ஸ்டோரி கேட்கறதுனால பிறக்கிற எத்தனை குழந்தைகளாக இருந்தாலும் அத்தனை குழந்தைக்கும் அழகு, அறிவு, செல்வம் எல்லாமே இருக்கும் அப்படின்னு பாவத்துல உறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்லோகம் 34. அஸ்பஷ்ட கிருதி சூயசா மூர்கோ பவதி பண்டிதः இதம் ஸ்வஸ்தி அயனம் பும்சாம் அமாங்கல்ய நிவாரணம். ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. இச்சரீதத்தை ஒருவன் 3 முறை கேட்பானானில் அவன் சமுதாயத்தின் இழிந்தவனாக இருந்தால் புகழ் பெறுவான், அறிவில்லையா இருந்தால் அறிஞனாவான். அதாவது பிருது மகாராஜாவின் சரீதத்தை கேட்பது அமங்கல தன்மைகளை நீக்கி மங்களம் உண்டாக செய்யும். பொருளுரை. பௌதீக உலகில் எல்லோரும் புகழ் மற்றும் பிறரால் போற்றத்தக்க நிலை போன்றவற்றை விரும்புகின்றனர். பல்வேறு நிலைகளில் வரிகளில் முழுமுதற் கடவுளுடனோ அல்லது அவர் தம் அதிகாரிகளுடனோ ஒருவன் தொடர்பு உண்டாயினாயிருந்தால் அவன் எல்லா செயல்களையும் எளிதில் பெறுவான். சமுதாயத்தால் அறியக்கூடாத செல்வங்களையும் எளிதில் பெறுவான். மாதாஜி, எல்லா செல்வங்களையும் எளிதில் பெறுவான். சமுதாயத்தால் அறியக்கூடாதவனாகவும் அங்கிரமிக்கப்படாதவனாகவும் இருந்தாலும் கூட அவன் பக்தி தொண்டு புரிந்து அதனை பரப்புவது போன்றவற்றில் ஈடுபடுவான் என்றால் அவன் மிகுந்த புகழும் முக்கியத்துவம் உடையவனாகிறான். கல்வி அறிவை பொறுத்த மாட்டில் பகவானது தீராத விளையாட்டுகளை பற்றியும் அவர் பக்தர்களை பற்றியும் குறிப்பிடும் ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் பகவத்கீதை போன்றவற்றை கேட்பதாலே ஒருவன் சமுதாயத்தில் அறிஞனாக ஏற்றுக்கொள்ளப்படுவான். பௌதீக உலகில் ஒவ்வொரு அடியும் ஆபத்து நிறைந்ததாகும். ஆனாலும் ஒரு பக்தன் இவற்றை கண்டு அஞ்சுவதில்லை. காரணம் பக்தி தொண்டானது ஒருவரிடம் உள்ள அமங்கலத்தன்மைகளை நீக்கி அவனை மங்களம் நிறைந்தவனாக மாற்றும். பிருது மகாராஜாவை பற்றி காதார கேட்பது கூட சிரவணம் ஒரு வகையான பக்தி தொண்டே ஆகும். அவரை பற்றி கேட்பவர்களான்மா எல்லா நன்மைகளையும் பெறுவார்கள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ பகவானை பற்றிய நாமரூப புகழ் லீலைகளும் பக்தர்களை பற்றிய நாமரூப புகழ் லீலைகளுமே இணையானவை. ஏன்னா பகவான் இல்லாம பக்தன் இல்ல, பக்தன் இல்லாம பகவான் இல்ல. அப்ப 2 பேருமே சமதளத்துல இருக்கிறாங்க. தன்னை புகழ்வதை விட தன் பக்தனை புகழ்வதை பகவான் விரும்புறார். சோ சமுதாயத்துல அறியக்கூடாதவனாகவும் அங்கீகரிக்கப்படாதவனாக இருந்தாலும் கூட அபிச்சேச்சே துராச்சாரே பஜதே மாம் அனன்யபாக் சாதுர் ஏவச்ச மந்தவ்ய அப்படின்ற ஸ்லோகத்தை சொன்ன மாதிரி ரொம்ப கீழ்நிலையில இருந்தவன் கூட பக்தி தொண்டில் ஈடுபடுவானாகில்
அவன் மிகுந்த புகழும் முக்கியத்துவமும் உடையவனாகின்றான். அவனோட பாஸ்ட் லைஃப் எப்படி வேணா இருக்கட்டும், ரிஷி மூலம் ஆதி மூலம் எல்லாம் பாக்குறது கிடையாது. சோ இப்ப எப்படி இருக்கான் பகவான்கிட்ட வந்து மிகுந்த பக்தியுடன் அவன் வந்து மேன்மையான நிலையில் இருக்கும்போது அவனுக்கு புகழும் முக்கியத்துவமும் உண்டாகுது. அப்ப கல்வி அறிவை பொறுத்த மட்டும் இல்ல, பகவானது தீராத விளையாட்டுக்களை பற்றி அவர் பக்தர்களை பற்றியும் குறிப்பிடும் ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் பகவத்கீதை போன்றவற்றை கேட்பதாலேயே ஒருவன் சமுதாயத்தில் அறிஞனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். கேட்டா போதும், நீங்களாம் படிக்க கூட வேண்டாம், கேட்டாலே வந்து அவன் அறிஞனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். ஆனால் ஒரு பக்தன் இவற்றை கண்டு அஞ்சுவது இல்லை. ஏன்னா இந்த பௌதிக உலகுல ஒவ்வொரு அடியும் ஆபத்து நிறைந்தது. ஆனா பக்தன் இதை கண்டு அஞ்சுவதில்லை. ஏன்னா பக்தி தொண்டானது ஒருவரிடமுள்ள அமங்கலத்தை நீக்கி அவனை மங்களம் நிறைந்தவனாக மாற்றுகின்றது. ஏன்னா தான் உடல் அல்ல ஆத்மாங்கிற கருத்துல அவன் உறுதியா இருக்கிறதுனால உடலுக்கு வர்ற எந்த புற தாக்குதலுக்கும் அவன் பயப்படுறது கிடையாது. அதனாலதான் சில பிரபுபாதர் சொன்னாரு, அந்த டைம்ல 1940ல இரண்டாவது உலகப்போர் நடந்துட்டு இருந்தது. அப்ப குண்டு போட்டுட்டு இருந்தாங்க. இவர் பாட்டுக்கு உட்காந்து ஒரு கச்சோரி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்ப பக்தர்கள்லாம் சீடர்கள்லாம் வந்து கேட்டாங்க, என்ன நாங்கெல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கோம், நீங்க உட்கார்ந்து எந்த பதட்டமும் இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்படியே குண்டு வந்தாலும் அது பகவானுடைய வடிவில் நான் வர்றதா எடுத்துக்கிறேன். ஏன்னா பகவானுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. சோ தன் பக்தர்களை காப்பது இல்ல, அவர்கள் தன்னிடம் வந்து சேர்வதற்குரிய வழியை அவரே வழங்குறார். அதனால பக்தனுக்கு கவலையே இல்லை, எல்லாம் பகவானோட இஷ்டப்படிதான் நடக்குது. அதனாலதான் பரிதெட்சு மகாராஜா தான் தட்சகன் அப்படிங்கிற பாம்பினால 7 நாட்களில் தனக்கு மரணம் அடையும், அந்த உடலை விட்டு போக போறேன்னு தெரிஞ்சும் கூட எந்த ஒரு பதட்டம் கிடையாது. ஓ பகவான் விரும்புறார், ஒரு வாரத்துல அவர்கிட்ட போகணும்னு அவர் விரும்புறார். அதனால எல்லாவற்றையும் திறந்து அவர் காட்டுக்கு போனார். காட்டுக்கு போறப்ப எல்லா துறவிகளையும் கேட்டார், எது நல்ல வழி, எது நல்ல வழி, இந்த 7 நாட்கள்ல நான் பகவான்கிட்ட போறக்கூடிய தீவிரமான பக்தி செலுத்துறதுக்கு என்ன பண்ணணும் கேட்டார். அப்ப பகவானா பார்த்து அங்க சுகதேவ கோஸ்வாமியை அனுப்புறார். அப்புறம் 2 பேர் உட்கார்ந்து பாராயணம் பண்றாங்க பாகவதத்தை. அவர் சொல்ல இவர் கேட்க, அவர் சொல்ல இவர் கேட்க, தூக்கம் இல்ல, தண்ணி இல்ல, பசி இல்ல. சோ கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. பாம்பு வந்து கொத்துங்கிறது கூட அவருக்கு ஞாபகமே இல்லை 7 நாட்கள்ல. நாமெல்லாம் பாம்பு கொத்தி நீ மரணம் அடைஞ்சிருவேன்னு ஒரு ஜோசிகாரன் சொன்னா கூட 7 நாள் அதையே நினைச்சிட்டு இருப்போம். நாம மெடிடேஷன் என்ன பண்ணுவோம்னா, பகவானுக்கு பரவா பாம்பு பாம்பு பாம்புன்னு ஒரு சின்ன ஒரு கயிறை பார்த்தா கூட பாம்பு வந்துருச்சு அப்படின்னு அலற ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நமக்கு அந்த உடல் பற்றிய சிந்தனையில ஆழ்ந்து இருக்கிறோம். ஆனா அவர் வந்து ஆத்ம சிந்தனையில ஈடுபட்டிருந்தார். சோ பௌதிக உலகில் பதம் பதம் எத் விபதம் ந தேசாம், ஒவ்வொரு அடியும் ரொம்ப ஆபத்தானது. ஆனால் ஒரு பக்தன் இவற்றை கண்டு கொள்வதில்லை. ஏன்னா பக்தி தொண்டானது ஒருவனிடமுள்ள அமங்கலத்தை நீக்கி மங்களத்தை ஏற்படுத்துகிறது. ஏன்னா மங்களம் அப்படின்னா பகவான், பக்தி தொண்டு, சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், பகவானை பற்றிய விஷயங்களை தவிர எல்லாமே அமங்கலமானது. இந்த ஜட உலகத்துல நீங்கள் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை மங்களம், பொட்டு வைக்கிறது மங்களம், பூ வைக்கிறது மங்களம், இதெல்லாம் நீங்க சடங்கு, வெறும் சடங்கு தான். ஆனா உண்மையிலேயே மங்களம் எதுனா பகவானை பற்றிய நாமரூப குணம் லீலைகள் தான். அதனால அவனுக்கு எப்பொழுதுமே பகவான் உள்ளத்தில் நிறைந்திருப்பதால் அவனுக்கு அச்சம் கிடையாது. நான் சோச்சதி நான் காங்ஷதி, எதை பற்றியும் அவன் எதிர்பார்ப்பதும் கிடையாது, ஏமாறுவதும் கிடையாது, ஏங்குவதும் கிடையாது. சோ எதை பற்றியும் அவனுக்கு வந்து எதுலயும் அவன் வந்து மனம் தளர மாட்டான். பிருத்து மகாராஜாவை பத்தி காதார கேட்பதும் கூட ஸ்ரவணம், இது ஒரு பக்தி தொண்டுதான். சோ அப்படி கேட்கும்போது சர்வ மங்களங்களும் நம்மளுக்கு உண்டாகின்றது. ஏன்னா பகவானுக்கு இருக்கிற கல்யாண குணங்கள் பக்தனுக்கும் இருக்கின்றது. சோ அது கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கும் மங்களம் கூடுகிறது. நாமும் அந்த விருந்தாவனத்து சூழ்நிலையிலேயே நாமும் நம்மளாலே உணர முடியும். விருந்தாவனத்து சூழ்நிலையை நம்மை சுற்றி ஒரு சத்தியலோகத்தை நாமே உருவாக்கி கொள்கிறோம். நாம இருக்கிறதோ கலியுகம். ஆனா கலியுகத்தோட தன்மை என்ன, மோசம். ஆனா நம்மளுக்கு பக்தர்களுக்கு அந்த மோசமான நிலைமை கிடையாது. எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க, ஆத்ம திருப்தியோட இருப்பாங்க. அடுத்த ஸ்லோகம் 35. தன்யம் யசஸ்யம் ஆயுஷ்யம் ஸ்வர்க்யம் கலே மலாஹ்பகம்
தர்மார்த்த காம மோக்ஷானாம் சம்யக் சித்திம் அபிஷிபி ஸ்ரத்தையைதத் அனுஸ்ராவியம் சதுர்ணாம் காரணம பரம். மொழிபெயர்ப்பு. பிருத்து மகாராஜா சரித்திரத்தை கேட்பதினால் ஒருவன் உயர்ந்தவனாகி தன் வாழ்நாளை அதிகரித்து சொர்க்கத்திற்கு செல்லும் நிலையினை எய்தி கலியுக மாசுக்களை எதிர்க்கும் ஆற்றல் மிக்கவனாக விளங்குகின்றான். சோ பிருத்து மகாராஜா கதையை கேட்கறதுனால கலியுகத்தை எதிர்க்கும் ஆற்றல், ஏன்னா கலிங்கிறது மாசுக்கள் நிறைந்தது, அந்த மாசுக்களை எதிர்க்கும் ஆற்றல் அவனுக்கு கிடைக்குது. அத்துடன் அவன் சமயம் தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படிங்கிற அந்த விடுதலை பேரிலும் உயர்வு பெறுவான். ஆதலினால் ஒரு உலகளாய மனிதன் இதுபோல் பிருத்து மகாராஜாவின் வாழ்க்கை சரித்திரத்தை படிப்பது கேட்பது போன்றவற்றில் விருப்பம் கொள்ள வேண்டும் என எல்லா பக்கங்களிலும் இருந்து அறிவுறுத்தப்படுகிறான். சோ ஒரு உலோகாயதவாதி அப்படின்னா மெட்டீரியலிஸ்டிக் பர்சன். இந்த மெட்டல் வேர்டுல எப்பவுமே அந்த தேகாபிமானத்தில் ஈடுபட்டிருக்கிறவன் தான் உலோகாயதவாதி. இதை கேட்பதன் மூலமாக அவனுக்கு அந்த பற்றுக்கள் இருந்து விடுபட்டு அவன் ஆன்மீகத்தில் உயர்ச்சி பெறுகிறான். ஏன்னா அட்டாச்மெண்ட் நிறைய இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த டிட்டாச்மெண்ட் வரும். டிட்டாச்மெண்ட் வந்தாதான் பக்தி தொண்டில் அவன் நிலை பெற முடியும். சோ பொருளிலேஷ்ல பிரபாதர் என்ன சொல்றாருன்னா, பிருத்து மகாராஜாவின் வாழ்க்கை சரித்தை கேட்பதினால் இயற்கையாக ஒருவன் பக்தனாகவே மாறிவிடுகிறான். ஏன்னா எதை பற்றி நாம் அதிகமாக நினைக்கிறோமோ, பேசுகிறோமோ, செய்கிறோமோ அதுவாகவே ஆகிவிடுவோம். இது இப்போதைய சயின்டிஸ்ட் கிட்ட கேளுங்க, அதுதான் சொல்லுவாங்க. ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு உனக்கு கேன்சரே இல்லை, இதெல்லாம் கற்பனை, நீ என்ன வேணா சாப்பிடுப்பா, ஃப்ரீயா இரு, எதுவுமே இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க. அவன் மனசுக்குள்ள அது ஆழமா பதிஞ்சுது. அப்புறம் ஒரு 2-3 மாசம் கழிச்சு செக்அப் போறான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்த அந்த கேன்சர் அவனுக்கு கியூர் ஆயிடுச்சு. டாக்டர்களுக்கு ரொம்ப அதிசயம். ஆனா சரி, இதே மாதிரி இன்னொரு பேஷண்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி, அவனுக்கு கேன்சரே கிடையாது, ஆனா அவனுக்கு கேன்சர் இருக்குதுப்பா, நீ ஏன் இப்படி அசால்ட்டா இருக்க, பாரு உனக்கு அந்த பாட்டுல கேன்சர் இருக்கு, அந்த பாட்டுல கேன்சர் இருக்கு, அந்த பாட்டுல கேன்சர் இருக்கு, நீ டெய்லி செக்அப் வா, நான் ஃப்ரீயா உனக்கு ட்ரீட்மெண்ட் தரேன், ஐயோ கொஞ்சம் வளர்ந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பொய்யான வர்ணனைகளை கொடுக்குறாங்க. நிஜமாலுமே ஒரு 3 மாசம் கழிச்சு அவனுக்கு நிஜமாவே கேன்சர் வந்துருச்சு. சோ மனம் பரம் காரணம். மனதால் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். அதனால தான் நாம மனதை தூய்மைப்படுத்துறதுக்காக தூய்மையானவர்களுடன் சேர்ந்து பக்தி பண்ணணும். நாம் யாருடன் சேர்கிறோமோ அந்த உணர்வு நம்மளுக்கு கண்டிப்பா தொத்திரும், வைரஸ் ஃபீவர் மாதிரி. அப்ப பிருத்து மகாராஜாவோட கதையை கேட்பதினால அவன் பக்தனாகவே மாறுகிறான். அதனால பௌதிக இச்சைகள் தானாகவே அவனுக்கு பூர்த்தியும் அடைகிறது. ஆன்மீகத்திலும் முன்னேறும் போது பௌதிக இச்சைகள் தானாவே அவனுக்கு கிடைக்குது. சோ அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதீஹி தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். அப்போ அவன் வீடு பேறு பெறவும் முழுமுதற் கடவுளை அடையும் விரும்பினாலோ, அன்றி பொருள் வளத்தை விரும்பினாலோ, அல்லது பிரம்மஜோதியிலனை விரும்பினாலோ அவன் பக்தி தொண்டில் ஈடுபட்டு பகவான் விஷ்ணுவை பற்றி, அவர் பக்தர்களை பற்றி கேட்பது, ஓதுவது ஆகியவற்றை செய்தல் வேண்டும். சோ இந்த பக்தி தொண்டுங்கிறாங்களே, அது இல்லாம கர்ம காண்டத்துல ஈடுபட்டாலும் சரி, ஞான காண்டத்துல ஈடுபட்டாலும் சரி, அதுக்கும் உங்களுக்கு பகவானோட கருணை வேணும். நான் பக்தி தொண்டுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னா, ஆர்த்தோ அர்த்தாத்தி ஜிக்ஞாசு ஞானீச்ச பரந்தப. சோ இந்த 4 விதமான மனிதர்கள், யாரெல்லாம் செல்வத்தை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் ஞானத்தை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் கர்ம பலன்களை எதிர்பார்க்கிறார்களோ, சோ யாரெல்லாம் ரொம்ப செல்வங்களை எதிர்பார்க்கிறாங்களோ, யாரெல்லாம் துயர் உறுகிறார்களோ, இந்த 4 பேருமே பகவானை நோக்கி கண்டிப்பா சரணடையணும். வேத இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, வேதைச சர்வேரகம் வேத வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவிதேவ சாகம். வேத அறிவின் நோக்கம் கிருஷ்ணரையும் அவர் பக்தர்களையும் உணர்வது. கிருஷ்ணரை பற்றி கூறும் பொழுது அவர் பக்தர்களை பற்றி கூற வேண்டி இருக்கிறது. இப்போ கிருஷ்ணர்னா கிருஷ்ணரை மட்டும் தனியா இருக்காரா? எங்காவது நீங்க பாத்திருக்கீங்களா போட்டோல? கிருஷ்ணர் ஒரு பசுவோட இருப்பார், இல்ல கன்றுக்குட்டியோட இருப்பார், இல்ல கோபியர்களோட இருப்பார், இல்ல கடைசிக்கு அவர் ராதாராணியோட இருப்பார். அவரை சுற்றி மரங்கள், பூக்கள், கொடிகள் எல்லாம் இருக்கும். சோ சாந்த ரசத்துல பகவானை சுற்றி
அவருக்கு சேவை செய்வதற்கு சங்காகவும் சக்கரமாகவும் பூவாகவும் படியாகவும் மண்ணாகவும் கல்லாகவும் இப்படி சாந்த ரசத்துல பக்தர்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. அவர் தனியா பார்க்க முடியாது. சோ அப்போ கிருஷ்ணர் பற்றி மட்டும் பேசுறதுங்கிறது ஒரு மத்தவங்களால இயலாது. ஏன்னா கிருஷ்ணர் கூட பக்தர்களும் இருக்கிறாங்க. கிருஷ்ணர் தன்னை பற்றி பேசுவதை இப்படி தன் பக்தர்களுக்கு அடியனுக்கடியானாக தாசனி தாசனாக இருக்கிறத விரும்புறார். அப்ப பகவானுக்கு சேவை செய்வதை விட எனது பக்தனுக்கு சேவை செய் அப்படிங்கிறார். பகவான் தன்னை திட்டினா கூட பொறுத்துக்குவார், தன்னோட பக்தனை திட்டினா பொறுத்துக்கவே மாட்டார். அதனாலதான் வைஷ்ணவராதம் பண்ணக்கூடாதுங்கிறதுல நாமெல்லாம் அடிக்கடி உறுதியா அதை பேசிட்டே இருக்கோம். அப்ப நிர்விசேஷம் சூன்யம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அதாவது அநேகம் இல்லாதவரோ அல்லது பூஜ்யமோ அங்க கிடையாது. கிருஷ்ணர் அநேகமாகவும் இருக்கிறார். மேலும் கிருஷ்ணர் இருக்கும் இடத்தில் சூன்யத்தை பற்றி என்ன பேச்சு? அநேகம் அப்படின்னா அவர் தன்னையே பலவாக மாற்றிக்கொண்டு அநேகமாக. ஏன்னா பகவான் ஒரே ஒருவர் தான். அவர் தன்னையே பல விரிவங்கங்களாக கடல் அலைகள் எவ்வாறு எண்ணப்பட முடியாதோ அது போல தன்னை பலவாக மாற்றி இருக்கிறார். சோ சூன்யங்கிறது பேச்சுக்கே அங்க இடம் கிடையாது. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் அல்ல சந்தேகம் இருந்தா டிஸ்கஸ் பண்ணலாம்.